வணக்கம் என் ஆரியர் மக்களே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. நான் எங்கே வந்து உட்காந்துருக்கேங்கிறது யாருக்குமே தெரியாது. என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு தனிமை தான் சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆண்டவா, நம்ம வாழ்க்கையில் ஏன்டா இவ்வளோ கஷ்டத்தை நம்ம சந்திக்கிறோம்? ச்சே, நல்லா வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இப்படி போய் ஒரு நாரச்சிறுக்கி கூட போய் வாழ்ந்துக்கிட்டு அவள் ஏதாவது ஒன்று பண்ண, நம்ம ஏதாவது ஒரு 4 இடத்துக்கு வந்து ஒரு நல்லது பொழுதுக்கு போக முடியலை, வர முடியலை, இப்படி கொண்டு வந்து உட்கார விட்டு புலம்ப விட்டாங்களே அப்படின்னு ஒரே மனசு வெக்ஸாகி போயிருக்கேன். இந்த பாருங்க, நான்லாம் இப்படி வந்தே கிடையாது. இங்கே பாருங்க, அவுட்டரில் வந்து உட்காந்துருக்கேன், தெரியுதா? எந்த இடம்னு சொல்லக்கூடாது, சொன்னோம்னு வைங்களேன் அது போட்டுருவாங்க. நேற்று அப்படி தான் அமெரிக்கன் காலேஜில் போய் உட்காந்து ஒரு கிரவுண்டில் வீடியோ போட்டேன். உடனே அதுக்கு ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. திலீப்பா அமெரிக்கன் காலேஜில் தான் படிக்கிறேன், அதனால தான் இவன் கிரவுண்டுக்கு போயிட்டான். ஏன்டா மூதேவிகளா, அரசு மருத்துவமனைக்கு எய்த்தாப்பில் அமெரிக்கன் காலேஜ். எவனை வேணாலும் கேளு, மதுரைக்குள்ளே கரெக்டாக மதுரையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உட்காந்து வீடியோ போட முடியுமா? பெரிய ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டு போக வர இருப்பாங்க. சரி, அமைதியான இடமா இருக்கட்டுமேன்னு சொல்லி அங்கே போய் வீடியோ போட்டேன். எனக்கு என்ன, இப்போ ஒவ்வொரு காலேஜாக கோயிலாக கிரவுண்டாக வீடியோ போடணும்னு எனக்கு என்ன நேரமா இல்லை தலையெழுத்தா? நேற்று என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 6 மணி லைவ் முடிக்கும்போது உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? 10 மணிக்கு லைவ் வந்துடுவேன், இல்லைன்னா அவங்க அம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க, அமிர்தம்மா, அவளை வந்து அவள் பார்த்துக்குறோம் அந்த அம்மா, நான் வீட்டுக்கு வந்துடுவேன், 10 மணி வருவேன் தானே சொன்னேன். கடைசியில் பார்த்தா அவங்க அம்மா அமிர்தம்மா எல்லாருக்கும் அல்வா கொடுத்துருச்சு, வரவே இல்லை. நானும் சரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஃபோன் அடிக்கிறேன். என்னப்பா உங்கள் அன்னைங்க அவங்க அம்மா வருதுன்னு சொன்னானுங்க, வர்றாங்களா வரலையாப்பா, என்னப்பா ஆச்சுங்கிறேன். அதெல்லாம் வரல, எனக்கு ஃபோன் பண்ணி நான் கிளம்பி எங்கே வரணும் ஏது வரணும்னு சொல்லி கேட்டிருக்கு. யார்? அமிர்தம்மா, சூர்யா கிட்ட. அதெல்லாம் வேணாம், வர வேணாம், யார் உன்னைய வர சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஆத்தாளுக்கும் மகளுக்கும் சண்டை லடாய் ஆகி போச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என் தலையிலே எல்லா பாரத்தையும் போடுறீங்க. உனக்கு நானே எல்லாம் செஞ்சுக்கிட்டு வரணும், நானே இங்கேருந்து அந்த மாடிக்குங்க பெரியாஸ்பத்திரி ஃபஸ்ட்டு ஃப்ளோரு எத்தனை தடவை தெரியுமா சுற்றி ஏறணும். ஏன்னா காலையில் ஒருக்கா போயிட்டு பப்புவை பார்த்துட்டு திருப்பி போகிறேன், திருப்பி அங்கேருந்து திருப்பி வந்து இவளுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு திருப்பி வர்றேன், திருப்பி இங்கேருந்து மத்தியானம் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு திருப்பி போகிறேன். ஒரு மனுஷன் எவ்வளோ தான் அலைவேன், ஒரு மனுஷனால் எவ்வளவு தான் முடியும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நானும் அலைஞ்சு திரிஞ்சு ஏதேதோ பண்ணுறேன், என் வயசுக்கு என் உடம்பு ஒத்துழைக்கணும்ல. இவள் புரிஞ்சுக்கிறாம சரி பெத்ததாய் தானே வந்துட்டு போகுது. இவங்க 2 பேருக்குள்ளே ஈகோ ப்ராப்ளம். இதில் வந்து ஏன் தலையை போட்டு உருட்டுறாங்க. எனக்கு வந்து ரெஸ்ட் இல்லை, அந்த ஆஸ்பத்திரியில் படுத்தா எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் படுத்தேன்னா இங்கே அமைதியாக ஏசியில் படுத்து தூங்கினவனுக்கு, இப்போ நான் ஏசிலேயே படுத்து தூங்கினவெல்லாம் கிடையாது, நானும் கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவன் தான். எங்கள் அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க தான். இருந்தாலும் ஒரு 6-7 வருஷமாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டேன். திடீர்னு போய் என்னை போய் பெரிய ஆஸ்பத்திரியில் படுனா, திடீர்னு அங்கிட்டு அம்மா ஒரு வீச்சுன்னு கத்துது, இங்கிட்டு ஒரு அம்மா வந்து ரத்த வாந்தியாக எடுக்குது, அந்த பக்கம் பார்த்தா பேஷண்ட்டு, ஃபுல் பேஷண்ட்டு. இதுக்கு நடுவில் நான் படுத்தேன்னா எனக்கு அதில் ஏதாவது ஒரு வியாதி வந்தால் யார் பார்க்குறது? 2வது தூக்கம் இல்லை. அதுக்காக வந்து நம்ம அவங்கள குறை சொல்கிறதுக்கு இல்லை, நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது இதே மாதிரி நான் போய் ஆஸ்பத்திரியில் படுத்து இருமுனாலும் அடுத்தவங்களுக்கு அது இடைஞ்சல் தான். அதனால் அதை நான் குறை சொல்லலை, இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் இப்படி படுத்து பல வியாதியஸ்தர்களை பார்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? யார் இதை ஏற்படுத்திக்கிட்டது? இவ பாட்டுக்கு ஒரு நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறா. அதோடைய பலன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தேவையில்லாமல் எனக்கும் மன உளைச்சல், பார்க்குறவ எல்லாருக்கும் மன உளைச்சல். ஏகப்பட்ட பேர் ஃபோனை போட்டு அக்கா எப்படி இருக்குது, ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குது. இப்போ கூட இந்த காலையில் கோவை சசிமா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நான் 2 நாளாக வீடியோ பார்க்கல, நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அம்மா ஃபோன் பண்ணுது. இவ்வளோ பாசக்காரவங்கள கூட வச்சுருக்கீல்ல சகோதர சகோதரிகளை, எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அவசர முடிவு, ஒரு கோலத்தனமான முடிவு இதெல்லாம் ஏன் எடுக்கணும்? இதுக்கு கேட்டால் எல்லா பேரும் என்ன சொல்கிறாங்க, இது திட்டமிட்ட நாடகம், இது கண்டென்ட்டு. கேண்டா, கண்டென்ட் போடுறவன் போய் ஆஸ்பத்திரியில் போய் தான் கண்டென்ட் போடுவானா? அப்படியே கண்டென்ட் போட்டால் எங்கள் ஏரியாவில் அந்த அவளுடைய ஃப்ரெண்டோட ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்கே போய் படுக்க மாட்டாளா? எதுக்கு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் படுக்கணும்? எனக்கு தான் இப்போ இம்சை. என் பப்புவை பார்க்க முடியாமல், நான் அங்கே என் வீட்டுக்கு போக முடியாமல், என் பேரனை பார்க்காம இப்போ எத்தனை நாளாச்சு என் பேரனையும் என் பிள்ளைகளையும் பார்த்து. கொஞ்சமாவது யோசிக்கணும். நீங்கள் சொன்ன மணி இன்னொரு டவுட்டு எனக்கு ஓடுதுங்க. அதாவது குற்றாலம் போகிறதுக்கு நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, குற்றாலம் போகிறதுக்கு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன், இவளை கூட்டிகிட்டு திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துட்டேன், சரி ஒரு 2 நாளைக்கு இப்போ ஃபேமிலியோடு குற்றாலத்துக்கு போவோம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டேன் பார்த்தீங்களா. அதை கெடுக்கிறதுக்காகவே இந்த வேலையை ஒருத்தனை பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் தோணுது.
இன்னொன்று பழிவாங்கும் நடவடிக்கையாக இது நடந்துக்கிட்டு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் இது ஏன் இவ பண்ணுனா, இவ என்ன முட்டாச்சிரிக்கியா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் தோணுது. எதாக இருந்தாலும் எனக்கு இப்போ எப்படி தோணுது தெரியுமா, வாழ்க்கை ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம்னு தோணுது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ரிலாக்ஸ் இல்லாமல் ஒரு 2 நாள் திருச்செந்தூர் போனோம், கை கால் வலி அலைச்சல் இருந்தாலும் கடவுளை பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும்னு நினச்சிருந்தேன், பார்த்துட்டேன். சரி அடுத்து வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு போவோம். கை கால் வலியாக இருக்கே, ஆண்டவா மேரி மாதா ஒரு நல்ல இதை கொடு, எனக்கும் கை கால் சுகத்தை கொடு அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை நான் நாகூர் தர்காவுக்கும் திருநள்ளாருக்கும் போகாமல் வெறும் வேளாங்கண்ணின்னு மாத்திரம் சொன்னதுனால கண்டு இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சான்னு தெரில. ஆண்டவா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாத்துலேயும் ரிலீவ் பண்ணி விட்டுரு. நான் வந்து கண்டிப்பாக திருநள்ளாறு, நாகூர், வேளாங்கண்ணி 3 இடத்துக்குமே வர்றேன்னு சொல்லி இப்போ நான் வேண்டியிருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வாங்க, சில பேருக்கு கேட்குறேன், அவன் என்ன பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு, இதில் கிழவிக்கும் எனக்கும் கள்ளக்காதல்னு சொல்லி எவனோ டூயட்டை போட்டு விட்ருக்கீங்க. அதுபோக வந்துக்கிட்டு கிழவியும் பெட்ரோல் பிச்சையும் நம்ம டோமரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு யார் யார் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்பு, ஓட்போல், இதெல்லாம் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நக்கல் நையாண்டி பண்ணுறதுக்கு நேரமாக அது? நான் எவ்வளோ கஷ்டத்தில் பாவாவை அபாய கட்டத்தை தாண்ட முடியாமல் எவ்வளோ தூரம் தவிச்சுக்கிட்டு இருந்தா, அதையும் தாண்டி அவளுக்கு நான் வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு, என்ன சொல்கிறது, எடுப்பு வேலை துடுப்பு வேலை பார்த்துக்கிட்டு அவளை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உட்காந்துக்கிட்டு எனக்கு வாக்கெடுப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. குசுக்கிழவியை பற்றி பேசிக்கிட்டு அவள் டர்ருன்னு போட்டால் 24 நிமிஷத்தில் போட்டால் 13.20 போட்டான்னு சொல்லி நீங்கள் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்லவா, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாதீங்க. ஒரு மனுஷன் கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் துயரத்துலேயும் இருக்கும் பொழுது அவனை வச்சு காமெடி பண்ணாதீங்க. அந்த காமெடி உங்களுக்கே திரும்பும். ஏன் உங்களுக்கெல்லாம் வராதா? உங்களுக்கெல்லாம் பம்மு வராதா? நான் கேட்குறேன். யானாவுனா எதுக்குமா என்னையவே இழுத்து வீடியோ போடுறீங்க? என்னை எதுக்குமா கண்டென்ட் ஆக்குறீங்க? ஏம்மா அந்த மன்னார் உன்னைய தான் கேட்குறேன். உன்னைய பற்றி ஏதாவது நான் ஒரு வீடியோவில் பேசினா மாத்திரம் என்னைய வச்சு கண்டென்ட் போடுறாரு, டோமருங்கிறியே. இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னைய பற்றி பேசாதன்னு சொன்னால் என்னைய பற்றியே கண்டென்ட் ஃபுல் கண்டென்ட்டு, குசு கண்டென்ட் போடுற, உட்காந்துக்கிட்டு ஓட் போல் வைக்கிற, எனக்கும் பெட்ரோலுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்காத குறையா சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் போகிறீங்க. உங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது? ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனை கஷ்டப்படுத்தாதீங்க, சரியா? நானே எவ்வளோ வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவனால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இது போக வந்து இப்போ தான் ஒரு இதுக்கு வேறு கேஸுக்கு வேறு எஃப்ஐஆருக்கு போய் ரிமாண்ட் ஆகிறதுலேருந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வெளியே வந்திருக்கோம். இவ்வளோ பிரச்சனை போகும்போது ஆனால் உங்களை சொல்லி குத்தம் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் கூட நான் உன்னை கட்டிட்டு வந்திருக்கேனே, என் பொண்டாட்டின்னு ஒருத்தி, அவளே என்னை போட்டு படுத்துறா. வீடியோ போட்டுக்கிட்டு நாங்கள் என்னமோ காசு வசூல் வேட்டை போடுறதுக்கு தான் வந்து அவள் மருந்தை குடிச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்தாலாம். உன்னைய மாதிரி அந்த மாதிரி கேவலங்கட்ட பிறவி அவள் கிடையாது. சுமி, உனக்கு நான் கடைசியாக ஒரு எச்சரிக்கை விடுறேன். அந்த சுண்டல் சுகையில் காதல் பண்ணமா, அவன் கூட என்னவனே மன்னவனேன்னு டூயட் போட்டோமா, இல்லை அவன் கூடயே நீ இலங்கைக்கு ஓடியே போனால் கூட அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். பணங்கிறது எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இந்த பணத்துக்காக போய் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் படுத்து அதில் வந்து அந்த வாடையில் அந்த நோய் நொடியில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து இருந்து நாங்கள் எங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கிக்கிடுவோமா? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? எதுக்கு நீ தேவையில்லாத வார்த்தைகள்லாம் மீடியாவுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? வசூல் வேட்டையை போடுறதுக்கு அதுலேயும் 1000 ரூபாயை பிடுங்கி தின்னுட்டு போன நாய் தானே நீ. நல்லா உன்னையெல்லாம் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பேன். 1000 ரூபா என்கிட்ட எல்லோரும் காசு போடுறாங்களாம், பார்த்து பொசுன்னு எரியுது. உட்காந்துக்கிட்டு எனக்கும் கொஞ்சம் கொடுங்க, ஒரு 5 கொடுங்க, 10 கொடுங்கன்னுங்க. அவள் பேசுனதெல்லாம் கேட்டிங்கன்னு வைங்களேன், அவளை நீங்கள் விளக்க மாற்ற கொண்டே சாத்துவீங்க. அவள் என்ன சொல்கிறா, சுமிங்கிறவ, அவள் தான் வந்து இதில் இருக்காள்ல, என்னது ஐசி வார்டில் சுயநினைவு இல்லாமல் தானே இருக்கா. அவளுக்கு வர்ற காசில் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க. லட்சக்கணக்கில் நீங்கள் வசூல் வேட்டையை போட்டிருப்பீங்க. இங்கே பாருங்க, புறாத்தையும் அழைச்சிட்டா பாருங்க எப்படி. பாருங்க, ஒன்றே ஒன்று இருக்குது. நீ எல்லாம் ஒரு புருஷனே இல்லை, நீ எப்படி மனுஷனா இருப்ப மூதேவி? நீ நான் பேசுனதுக்கும் அது பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்காது. அவ்வளவு சும்மா இருக்கிறவளை பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு முத்துன கத்திரிக்கான்னு போட்டாலாம் என் ஐடிக்குள்ள வந்து கமெண்ட், அதுக்கு நான் லைக் போட்டேன். அதுக்காக இந்த அம்மா இவ்வளவு பேசுவாங்களாம்? இது வந்து அங்கே மன்னார் பக்கம் போகிறான். சரி ரைட்டு, நான் என்ன சொல்கிறேன், 2 கமெண்ட்டு போட்டு 2யுமே டெலீட் பண்ணிட்டா. அவள் போட்ட கமெண்ட் என்னங்கிறத, கோயில் இது, இந்த கோயிலில் வச்சு நான் பொய் பேச மாட்டேன். என் தலை மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த மீடியா மேலே சத்தியமாக, என் மேலே சத்தியமாக, பப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேன். அவள் சொல்கிறா, அவள் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டாள்ல, படுத்தவளுக்கு வந்து பணம் எல்லோரும் 4 பக்கமும் வெளிநாடுகள், வெளி ஊர்,
வெளி மாநிலங்கள்ல இருந்துலாம் பணம் வந்து போட்டுக்கிட்டே தானே இருக்காங்க. அப்போ அந்த காசில் எனக்கும் ஒரு பகுதியை பிரித்து கொடு, அவளுக்கு தெரியாமல் கொடு. அவள் ஆஸ்பத்திரிக்குள்ளே தானே படுத்திருக்கா, ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குல்ல, உன் ஜெல்லை வந்து அவள் எடுத்து நோண்டவா போகிறா, எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுன்னு சொல்லி எப்படி இப்படி வந்து கேவலமாக ஒரு இது இல்லாமல் என்கிட்ட நீ பணம் கேட்குற. நான் சொல்கிறது என் தலை மேலே சத்தியமாக, என் பப்பு மேலே சத்தியமாக உண்மைங்க. ஏண்டி உனக்கெல்லாம் உண்மையிலே நீலாம் சோறு தானே திங்கிற. அப்படி உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா நீ போய் ஆஸ்பத்திரியில் படு, நீ போய் ட்ரிப்ஸை ஏற்று, நீ மருந்த குடி. நீ எதுக்கு அடுத்தவ போய் அவளுடைய மன கஷ்டத்துக்கும் அவள் பிள்ளையை திட்டினதுக்கும் அவளுக்கு ஒருத்தி பணத்தை ஏமாத்தினதுக்கும் அதுக்கு போய் அவள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தா அதில் வர்ற காசு அதுவே வந்து இது எப்படி டெலீட் பண்ணிட்டா போல் மெசேஜை. நேற்று நான் அதை பார்த்த உடனே சி இப்படி ஒரு கேவலமான பொண்டாட்டியவா நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே மனசு நொந்து போயிட்டேங்க. ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அந்த கஷ்டத்தில் வர்ற காசில் நானே 5 காசு எடுக்க மாட்டேன். என் அக்கௌண்ட்டுக்கு தான் போட்டு விட்டாங்க, அவளுக்கு அக்கௌண்ட்டுக்கு மசாலா அக்கௌண்ட்டுக்கு போட்டது தவிர்த்து எனக்கும் சில பேர் கஷ்டப்படுறவங்க கூட இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரை சொல்ல விரும்பலை, உடனே அதுக்கு வந்து ஏதாவது வந்து இது பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணு இந்த மீடியாக்குள்ளே தான் இருக்குது, டெய்லி எனக்கு கமெண்ட் போடுற பொண்ணு தான், என் தங்கச்சி தான். அந்த பொண்ணு நானே இந்த காசு என்னால் முடிஞ்சதுனே இதை அக்காவுக்கு கொடுத்துருங்கன்னே சொல்லி ஒரு 1500 அனுப்பியிருக்கு. இந்த காசில் நான் சூர்யாவுக்கு 1000 ரூபாயை கொடுத்துட்டு உனக்கு அதில் 500 ரூபாயை ஒதுக்கி கொடுத்தேன்னா அதை விட ஒரு கேவலமான பொழப்பு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தவங்க முடியலைன்னா அவங்களுக்கு கொடுக்குற காசு அவங்களுடைய மருத்துவ செலவுக்காகவும், அவங்க சரி ரைட்டு இந்த மாதிரி மனசு வெக்ஸாக இருக்காங்க, ஏதோ ஒரு ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, குளுக்கோஸு ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பாரு அந்த அண்ணே, அப்படி நினச்சி தானே பணம் போடுறாங்க. நான் அதுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு அந்த காசை எடுத்து உனக்கு கொடுத்தேன்னா நீ எல்லாம் ஒரு பொம்பளைய? நான் கேட்பேன்ல, உனக்கு எப்படி வாய் கூசாமல் இந்தளவுக்கு வந்து உன் புத்தி வந்து கேவலமாக போச்சு? நான் கேட்குறேன், உனக்கு எப்படி இப்படி கேட்குறதுக்கு மனசு வந்துச்சு? நீ இல்லைன்னு மாத்திரம் நீ வந்து சத்தியமன்றி பார்ப்போம். நான் இப்போ பிள்ளைகளையோ பேரனையோ சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிச்ச உன் கடவுள் மேலேயோ இல்லை அல்லா மேலேயோ இல்லை வந்து நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லி உன்னால் வீடியோ போட முடியுமா? நீ கேட்டியா கேட்கலையா? உண்மையை சொல்லு. நீ கேட்டதுலேருந்து எனக்கு உன் மேலே வச்சுருந்த மரியாதையே போயிருச்சு. காசை ஒதுக்கவன் இவளுக்கு நான் கொடுக்கணுமா? வாங்கிட்டு போய் அதில் ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டு அவனுக்கு சுகைலுக்கு வந்து இவன் டான்ஸ் ஆடுவாளாம், பாட்டு போடுவாளாம். நான் கேட்குறேன், ஒருத்தி வந்து கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் முடியாமல் படுத்து கிடக்குறா, அவளை பார்க்குறதுக்கு நீ வர்ற, உன் கூட உன் சம்மந்தக்காரமாகவும் தான் வந்தாங்க. அவங்க எவ்வளவு எளிமையாக மேக்கப்புக்கு எதுவும் போடாமல் சாதாரணமாக வந்தாங்க. ஆனால் இவ வர்றாங்க ஏதோ அவார்டு ஃபங்க்ஷனில் தேசிய விருது கொடுக்க போகிறதுக்கு நடிகைகள் வருவாங்க பாருங்கள், அதை மாதிரி அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு அப்படியே கருப்பில் அப்படியே கோல்டு கலரில் மினுங்கிற மாதிரி ஒரு சாலு, அப்படியே பார்த்தா அப்படியே ஒரு லெக்கின்ஸ், அப்படியே என்ன கொஞ்சம் குமரி நினப்பு அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப பகுமானமாக அப்படியே சென்ட்டு வாடதான், பெர்ஃப்யூமு தான், அப்படியே முடிய அப்படியே லூஸ் கேர். உன் முடி அடங்குதா மண்டைக்கு? உன் தேங்காய் நார் மண்டைக்கு உன் முடி வந்து உனக்கு அடங்குதா? மண்டையவும் பப்பரப்பான்னு விரித்து போட்டுக்கிட்டு வீடு பூரா எலிப்புழுக்க வாடை. ஆனால் வெளியே வரும்போது அப்படியே பெரிய மேனாமினிக்கு மாதிரி அப்படியே ஜிக்கு 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 ஜிக்குன்னு ட்ரெஸ்ஸு, அப்படியே ஜிக்கு 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 ஜிக்குன்னு அப்படியே பெரிய ஐஸ்வர்யா ராயின் நினப்பு. ஆஸ்பத்திரியில் வந்து அங்கேயும் வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ரீல்ஸை காட்டிக்கிட்டு இருக்க. இதுதான் நான் போட்ட ஔவையார் ரீல்ஸு, இதுதான் நான் போட்ட அந்த ரீல்ஸு, இந்த ரீல்ஸுன்னு சொல்லி அங்கே உட்காந்து பக்கத்து பெட்டு எய்த்த பெட்டுங்கிட்டலாம் ஆள் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை அது பண்ணுங்கள், என் வீடியோவை பாருங்கள். மென்டலா நீ? ஆஸ்பத்திரியில் வந்து என்ன பேசணும், ஆஸ்பத்திரியில் வந்து ரீல்ஸை காட்டிக்கிட்டு இருக்க. ஏண்டி எருமாடு எலிப்புழுக்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? சோறு தானே திங்கிற, சோத்தை விட்டு வேறு எதுவுமா திங்கிற? இதே மாதிரி நீ ஆஸ்பத்திரியில் அந்த ஆக்சிடெண்ட் ஆகி படுத்து மல்லாக்க கிடந்தப்பார், தவளைப்படுத்த மணிக்கு ஆமையை குப்புற போட்ட மணிக்கு, ஆமையை குப்புற போட்டால் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே பப்பரப்பான்னு பொழந்துக்கிட்டு கிடக்கும். தவக்காலையை போட்ட மணிக்கு பொழந்துக்கிட்டு கிடந்தியில, மண்டை ஒரு பக்கம் வீங்கி கண்ணுக்குள்ளே பூரா ரத்தக்கட்டு வந்து ஆன்னு. அப்போ மாத்திரம் இதே நானும் சூர்யாவும் ஜோடியாக வந்து அவளும் அதே மாதிரி நல்லா அப்படியே அவகிட்ட இல்லாத ட்ரெஸ்ஸாக கருப்பு சேலை கருப்பு ஜாக்கெட்டை போட்டு கட்டிக்கிட்டு வந்து உன்னை அப்படியே ஹாய் சுமி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி உனக்கு பழங்களை வாங்கிட்டு வந்து நாங்கள் அங்கே ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போட்டிருந்தா உனக்கு எம்போட்டு ஆத்திரம் வந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு வேலைத்தனமும் பண்ணேன். அது வேலைத்தனம் இல்லை, வில்லத்தனம். என்ன பண்ணேன், நாங்களே ஆஸ்பத்திரியில் இருக்கோம், ஃபோன் பண்ணுறவங்களுக்கு பூரா இன்னும் அபாய கட்டத்தை அவள் தாண்டலை, அவன் இன்னும் ஐசியூ வார்டிலேருந்து வரலன்னு சொல்லிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நாதாரி வந்து உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் அவன் நல்லா தான் இருக்கா, அவன் தான் பாருங்க அப்படின்னு சொல்லி நார்மல் வார்டுக்கு மாற்றினதை எடுத்து வீடியோ போட்டு விட்ருக்க. அறிவு இருக்கா இல்லையா? சோறு தானே திங்கிற. அப்போ என்ன அர்த்தம் அவளுக்கு?
இவளும் சம்பாதிக்கக்கூடாது, எங்களுக்கு யாராவது உதவி செஞ்சால் அதையும் கெடுத்து விடணும். இதே வந்து நீ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது உனக்கு ரூபா போடும்போது அந்த மாதிரி உனக்கு ரூபா யாருமே போடலை. ஒரே ஒரு தங்கச்சி மாத்திரம் தான் போட்டுச்சு. அதுலேயும் யாரோ வந்து இப்போ இலவை கூட்டி பயிரை வச்சு விட்டுட்டாங்க. அதோடு அந்த இதுவும் போச்சு. அடுத்து உனக்கு ஏதாவது ஒன்றுனா யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நட்பு ரீதியாக 2 பேருக்குமே செய்கிறது என்னால் தான். யாருமே உதவி செய்கிறாங்கன்னா மாமா கஷ்டப்படுறாரு, சரி பாவம் அந்த மனுஷன் இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, பாவம் கடனை வாங்கி வட்டிக்கு மேலே வட்டி குட்டிக்கு மேலே குட்டி போட்டு நாளைக்கு அதில் ஏதாவது இந்த மனுஷன் மாத்திரையை போட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துடக்கூடாது, மன உளைச்சல் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லா பேரும் எனக்கு காசு போடுறாங்க. சூர்யாவுக்காக போடுறாங்க, இல்லை நீ போய் படுத்தப்போ உனக்காக போட்டாங்களா? எல்லாமே இந்த அண்ணனுக்காக, எல்லாமே இந்த மாமனுக்காக. நான் நல்லா இருக்கணும், அந்த மனுஷன் இங்கிட்ட அங்கிட்டு ஓடி ஆடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லா பேரும் எனக்கு செய்கிற உதவியை உங்களுக்கு செய்கிறாங்க. அதை வாங்கி நான் உங்களுக்கு தர்றேன். ஆனால் அதுலேயும் வந்து பங்கு பிரிக்க பார்க்குற பாரு. எவ்வளோ பெரிய ஒரு கேப் மாதிரித்தனம், எவ்வளோ பெரிய ஒரு முல்லை மாதிரித்தனம், எவ்வளோ பெரிய திருட்டு புத்தி உனக்கு. அப்படி வேணும்னா நீ போய் படு, உனக்கு யாராவது செய்கிறாங்களான்னு பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, காசு விஷயத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் வேணும்னு யாரும் பண்ணுறதில்ல. அவங்கவுங்க மன உளைச்சலுக்கு நம்ம நல்லது செய்யாட்டினாலும் கெட்டது செய்யாமல் மருந்து போடுறதுக்கு பார்க்கணும். அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் நீ இருந்திய, அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு என்னமோ வந்து அக்கறையில் பார்க்க வந்த மாதிரி நடிச்சியே. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் ஒரு வார்த்தை, சரிப்பா பப்புவை கூப்பிட்டு போப்பா, ஒரு நாள் நைட்டுக்கு உன் கூட இருக்கட்டும், நாளை காலையில் வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன்றதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடுனீல தலை தெறிக்க. அப்போயே உன்னை ஆட்டோவில் வந்து பழங்கானத்தை வரைக்கும் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தானே நான் என் வீட்டுக்கு இங்கே வந்தேன், சூர்யா வீட்டுக்கு. அப்போ என் மனசு எப்படி இருக்குது, ஓ மனசு எப்படி இருக்குது? நான் சொல்கிறது இதுக்கு மேலே வந்து இவளை வந்து பேசி பிரயோஜனம் கிடையாதுங்க. அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி ஒரு புத்தி வேணும், சுய புத்தி வேணும். ஒன்றும் சொல் புத்தி வேணும், இல்லைன்னா சுய புத்தி வேணும். அடுத்தவங்க கஷ்டத்தில் குளிர் காய்ஞ்சி அதில் காசு ஆட்டையை போடணுன்னு நினைக்கிற யாராக இருந்தாலும், அவள் கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் தப்பு தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிறவன் நான், சரியா? அந்த நக்கீரர் பரம்பரையில் வந்தவன் நான். தப்பு பண்ணுறது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி தான். ஜெயிலர் படத்தில் எப்படி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் கடைசி கிளைமேக்ஸில் வந்து மகனாக இருந்தாலும் போட்டு தள்ளுறாரு ரஜினி, அவர் பாதையில் வந்தவன் நான். அதனால் நீ கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் எனக்கு ஏதாவது பண்ணுனா கண்டிப்பாக பப்ளிக்காக அதை உடச்சி விட்டு உன் முகத்திரியை கிழிக்கிறது தான் என் வேலை. இன்றைக்கி நீ வீடியோ போட்டு உன்னை எத்தனை பேர் வந்து லைவில் கழுவி ஊற்றுறாங்கிறத காட்டவா நான்? நீ இவ்வளோ கேவலமானவளா சுமின்னு சொல்லி உன் மேலே இருக்கிற ஒரு ப்ரெஸ்டீஜே போயிடும். உண்மையிலே அதான் நடக்க போகுது. சரி மக்களே, இன்றைக்கி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறதே உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டு நான் அப்படியே போய் என் வேலையை பார்க்க போகிறேன். ஏன்னா இது அவுட்ரு, நான் வந்திருக்கிறது எந்த இடங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். கோனை சாப்பிட்டவங்க, குச்சியை சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் உண்மையான ஒரிஜினல் கோனைஸை கொடுக்கணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து என்னங்கிறத சொல்கிறேன். அநேகமாக இன்று ஒரு இனிப்பான செய்தி உங்கள் அனைவருக்கும் காத்துக்கிட்டு இருக்குது. இனிப்பான செய்தின்னொன்னே வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. சாயங்காலத்துக்குள்ளே அநேகமாக சூர்யா டிஸ்சார்ஜ் ஆகலாம், இல்லாட்டினா வந்து அவங்க அம்மா வரலாம், அவங்க அம்மா சூர்யாவை பார்க்குறதுக்கு வரலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு கிடைக்கலாம். அப்படி நினச்சிக்கோங்க, வேறு ஒன்றும் யோசிக்காதீங்க, சரியா? அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் வேலைகளை வந்து நான் இன்றைக்கி வந்து தொடர்ந்து ஈடுபட போகிறேன். என்ன வேலைங்கிறது போக போக உங்களுக்கே தெரியும். அதோட ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. அது என்னங்கிறத கொஞ்சம் ஒரு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். ட்விஸ்ட்டு என்னங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேவா? நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.